ஸோ டியூஷன் ஃபீஸ் ஒண்டி நான் சொல்லிட்டு ஈஸியா மார்க்கெட் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கணும் இன்னைக்கு ஒரு அட்மிஷன் போடுறதுன்றக்காகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா கம்மியான அமௌண்ட் சொல்லி அட்மிஷன் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, புஷ் பண்றாங்க. ஸோ அதனால கிளியரா கேட்டுக்கோங்க, எந்த இடத்துல வேணா போய் படிங்க, அந்த கண்ட்ரியோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு. நிறைய பேரண்ட் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் அந்த கண்ட்ரில வந்து 14 லட்சம் தான் சொல்றாங்க, இந்த கண்ட்ரில 15 லட்சம் தான் சொல்றாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ 14 லட்சம்ன்றது டியூஷன் ஃபீஸ். பட் நம்ம அதை வண்டி வச்சு டிசைட் பண்ண முடியாது. நம்ம 5 வருஷம் அங்கே தங்க போறோம்னா நமக்கு அதர் செலவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த செலவுகளும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியிலும் டியூஷன் ஃபீஸ் நீங்க சொல்ற மாதிரி 14 லட்சம் 15 லட்சம் தான். சிம்பிளா கால்குலேஷன் சொல்றேன், ஒரு 4000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வச்சுங்களேன். இன்னைக்கு ரேட்ல டாலர் ரேட் வந்து 89 rupees, 90 rupees நீங்க போட்டீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் வந்துடும். ஸோ இன்னைக்கு ஆவரேஜா $3,200 $4,000 ஒவ்வொரு காலேஜ்லயும் வேரியேஷன் வரும் டியூஷன் ஃபீஸ். ஸோ ஒரு 3 லட்சம் ரூபாய் வருதுன்னா இன்டூ 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்துடும். ஒரு பர்டிகுலரா இதுவும் வந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா டிமோரோலிஸ்ன்ற ஒரு கண்ட்ரில தான் அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அங்க டியூஷன் ஃபீஸ் வந்து 14 லட்சம் ரூபாய் தான். எஸ், 14 லட்சம் ரூபாய் தான். பட் அதர் காஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற காலேஜ் சொல்ற பட்ஜெட்டே வந்து 32 லட்சம் ரூபாய். ஸோ ஒரு 14 லட்சம் ரூபான்ற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டீங்க அப்படின்னா 32 லட்ச ரூபான்றது பெரிய டிஃபரெண்ட். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்க அதை வச்சுட்டு நீங்க ஒரு டிசைட் பண்ண முடியாது. எங்க நீங்க போய் கேட்டாலும் டியூஷன் ஃபீஸ் வந்து கேட்காம அவங்க சொன்னாங்கன்னா ஓவரால் பட்ஜெட் எவ்வளவு சார், அந்த ஓவரால் பட்ஜெட்டோட பிரேக்கப் கொடுங்க. ஸோ டீட்டெயிலா டியூஷன் ஃபீஸ்னா எவ்வளோ, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஃபுட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது நீங்க பிரேக்கப் கொடுத்தீங்கன்னா தான் அந்த உங்களுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க கேட்டு வாங்குங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். ஏன்னா 14.5 lakhsக்கும் 32 lakhsக்கும் இட்ஸ் ஹியூஜ் டிஃபரெண்ட். அது அன்னசரியா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இவ்வளவுதானா அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க செலவுல யாருப்படும், நம்ம தான் பேரண்ட் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ டியூஷன் ஃபீஸ் ஒண்டி நான் சொல்லிட்டு ஈஸியா மார்க்கெட் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சார் 14.5 lakhs தான் சொல்றாங்க, அது கிடையாது. ஓவரால் பட்ஜெட் எவ்வளவு, சரி இந்த ஓவரால் பட்ஜெட்ல இந்த 5 வருஷத்துக்கான பட்ஜெட், 6 வருஷத்துக்கான பட்ஜெட் எவ்வளவு, அந்த 6 வருஷத்துக்கான பட்ஜெட்ல இது எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு வருது, சாப்பாடு செலவு எவ்வளவு வருது, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு வருது. சரி இதை பிரேக்கப் கொடுத்தாதான் உங்களுக்காக ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நீங்க ப்ரிப்பேர் ஆக முடியும். இருக்கணும் இன்னைக்கு ஒரு அட்மிஷன் போடுறதுன்றக்காகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா கம்மியான அமௌண்ட் சொல்லி அட்மிஷன் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, புஷ் பண்றாங்க. ஸோ அதனால கிளியரா கேட்டுக்கோங்க, எந்த இடத்துல வேணா போய் படிங்க, அந்த கண்ட்ரியோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு, டோட்டல் பட்ஜெட்ல பிரேக்கப் கேளுங்க. டீடைல் பிரேக்கப், 1 year பிரேக்கப் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் இயருக்கு பிரேக்கப் எவ்வளோ, செகண்ட் இயருக்கு பிரேக்கப் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஃபுல் இயருக்கான டோட்டலுக்கான பட்ஜெட் எவ்வளோ. அதே மாதிரி பட்ஜெட்டுக்கான டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்க்க தெரியும். அது வேணும்னாலும் பட்ஜெட் டெம்ப்ளேட் எடுத்துட்டு அதுல போட்டு பாருங்க. ஸோ இன்ஃபார்ம் டிசிஷன் எடுங்க. அதுதான் வந்து ஒரு பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பெட்டர். ஆனா அது